The little light in the dark room. உங்களுக்கு தெரியும், லிட்டில்னா சிறிய, லைட் அப்படின்னா வெளிச்சம் அல்லது ஒளி. ஓகேயா? இந்த டார்க் ரூம் அப்படின்னா இந்நாயில் டார்க் ரூம் அப்படின்னா டார்க்னா இருட்டு, ரூம்னா அறை. ஸோ இருட்டு அறையில் ஒரு சிறிய வெளிச்சம். த லிட்டில் லைட் இன் த டார்க் ரூம் அப்படின்னா இருட்டு அறையில் ஒரு சிறிய வெளிச்சம். ஓகே, பார்க்கலாமா? A small candle was placed in a dark room. அப்படின்னா ஒரு ஸ்மால்னா சிறிய, கேண்டில்னா மெழுகுவர்த்தி. ஓகேயா? வாஸ் பிளேஸ்ட் அப்படின்னா இந்த இடத்துல பிளேஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, பிளேஸ்னால் இடம் மட்டும் இல்லை. இந்த இடத்துல பிளேஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடத்துல வைக்கிறது, அதையும் நம்ம பிளேஸ்ன்னு தான் சொல்லுவோம். இந்த இடத்துல வாஸ் பிளேஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வைக்கப்பட்டது, அந்த இடத்தில் வைக்கப்பட்டது. ஓகேயா? ஸோ இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. ஓகேயா? ஸோ இன் அ டார்க் ரூம், ஒரு டார்க் ரூம் அப்படின்னா இருட்டு அறை. ஸோ ஒரு இருட்டு அறையில் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி வைக்கப்பட்டது. A small candle was placed in a dark room. Okay, next. As the door closed, the candle felt overwhelmed by the darkness. Asனா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? இந்த இடத்துல உடன் அப்படிங்கிறது அல்லது பொழுது, என்ன மீனிங்லானும் எடுத்துக்கலாம். அது இடத்துக்கு தக்கன அதோட ரோலை ப்ளே பண்ணும். ஆஸ் த டோர் க்ளோஸ்டு, அதாவது டோர்னா கதவு, க்ளோஸ்ட் அப்படின்னா க்ளோஸோட பாசன்ஸ், க்ளோஸ்ட் அப்படின்னா மூடுறது. ஸோ மூடப்பட்ட பொழுது. ஓகே, கதவே மூடப்பட்ட பொழுது. த கேண்டில் அந்த மெழுகுவர்த்தி, ஃபெல்ட் அப்படிங்கிறது ஃபீலோட பாஸ்டன்ஸ், ஃபெல்ட் உணர்ந்தது. ஓவர்வெல்ம்டு அப்படின்னா மூச்சு முட்டுறது, திணறது, திக்குமுக்காடுறது, இதெல்லாம் ஓவர்வெல்ம்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஓவர்வெல்ம்டு. ஸோ அந்த கேண்டில் எப்படி இப்போ உணருது அப்படின்னா ஓவர்வெல்ம்டாக ஃபீல் ஆகுது, அதுக்கு மூச்சு முட்டுது. பை த டார்க்னஸ், பைனா மூலம்னு அர்த்தம் அல்லது ஆல்னு அர்த்தம். ஓகேயா? த டார்க்னஸ் அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம். ஸோ இருட்டால் அந்த கேண்டிலுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா திக்குமுக்காடுது, திணறுது, ஓவர்வெல்ம்டு. ஓகேயா? அந்த கேண்டிலுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப ஓவர்வெல்ம்டாக அந்த கேண்டில் ஃபீல் பண்ணுது, உணருது அந்த இருட்டால். பை த டார்க்னஸ், இருட்டால். ஓகே, ஸோ ஓகே, காட் இட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பட் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அப் இட் சோஸ் டு ஃபோக்கஸ் ஆன் இட்ஸ் ஓன் லைட். பட் ஆனால், இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா பதிலாக அப்படின்னு அர்த்தம். இன்ஸ்டெட் ஆஃப்னா என்ன அர்த்தம்? பதிலாக. இதற்கு பதிலாக கிவ் அப் அப்படின்னா விட்டு விடுறதுன்னு அர்த்தம். கிவ் அப்னா என்ன அர்த்தம்? விட்டு விடுதல். விட்டு விடுவதற்கு பதிலாக இட்னா அது, சோஸ் அப்படின்னா சூஸோட பாசன்ஸ் சோஸ், சோஸ்னா தேர்ந்தெடுத்தல். டு அப்படின்னா ஃபோக்கஸ்னா கவனம் செலுத்துதல். ஆன்னா மேலே, இட்ஸ்னா அதனுடைய, ஓன் லைட்னா சொந்த வெளிச்சம், ஓன்னா சொந்தம், வெளிச்சம் லைட்னா வெளிச்சம். இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த கேண்டில் பட் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அப் விட்டு விடுவதற்கு பதிலாக அது என்ன பண்ணுச்சு, அந்த டார்க்னஸ்குள்ளே கிடக்கிறதுக்கு பதிலாக இட் சோஸ், இட்னா அது தேர்ந்தெடுத்தது, டு ஃபோக்கஸ் ஆன் இட்ஸ் ஓன் லைட் அதனுடைய சொந்த, இட்ஸ்னா அதனுடைய, அப்பாஸ்ட்ரி போட்டு எஸ் வந்திருக்கா, அப்போது இட்னா அது, இட்ஸ்னா அதனுடைய சொந்த வெளிச்சத்தின் மேல் அது கவனம் செலுத்துவதற்கு தேர்ந்தெடுத்தது. ஓகேயா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதோட ஓன் லைட்டு. ஏன்னா கேண்டில்லே ஒரு லைட்டு தானே. ஸோ இருட்டில் கேண்டிலே என்ன, கேண்டில் நமக்கு எது யூஸ் பண்ணுவோம், இருட்டில் யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த கேண்டில் என்ன பண்ணுச்சு, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அப் இட் சோஸ் டு ஃபோக்கஸ் ஆன் இட்ஸ் ஓன் லைட் அப்படின்னா அது அதனுடைய சொந்த வெளிச்சத்தின் மேலே கவனத்தை செலுத்துவதை தேர்ந்தெடுத்தது. அப்படின்னா ஓகே, இனிமேல் நம்ம வெளிச்சத்தை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேயா? காட் இட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அப் இட் சோஸ் டு ஃபோக்கஸ் ஆன் இட்ஸ் ஓன் லைட். ஓகே, ஐ மே பி ஸ்மால் த கேண்டில் செட். த கேண்டில் செட் அப்படின்னா அந்த மெழுகுவர்த்தி, செட் அப்படின்னா சேயோட பாசன், செட் சொன்னது. என்ன சொன்னது அந்த கேண்டில்? ஐ மே பி ஸ்மால். ஐனா நான், மேபி அப்படின்னா இருக்கலாம், ஸ்மால்னா சின்னது, நான் சிறியது அப்படின்னு அர்த்தம். ஐ மே பி ஸ்மால் அப்படின்னா நான் சிறியதாக இருக்கலாம். த கேண்டில் செட், அந்த கேண்டில் என்ன சொன்னிச்சு அப்படின்னா நான் சின்னதாக இருக்கலாம். பட் ஆனால்,
ஐ கேன் ஸ்டில் ஷைன் பிரைட்டர். பட் ஆனால் ஐனா என்னால் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. கேன்னா முடியும், ஸ்டில் அப்படின்னா இன்னமும், ஷைன்னா ஒளி வீசுறது, பிரைட்னா பிரகாசமாக. அப்போ அந்த கேண்டில் என்ன சொல்லுது, பட் ஐ கேன் ஸ்டில் ஷைன் பிரைட் அப்படின்னு சொல்லுது. ஆனால் என்னால் இன்னமும் பிரகாசமாக ஒளி வீச முடியும். நான் சின்னதாக இருக்கலாம், ஓகேயா, ஐ மே பி ஸ்மால், தி கேண்டில் செட், பட் ஐ கேன் ஸ்டில் ஷைன் பிரைட் அப்படின்னா என்னால் இன்னமும் பிரகாசமாக ஒளி வீச முடியும். ஆனால், ஓகே, ஆனால் என்னால் இன்னமும் பிரகாசமாக ஒளி வீச முடியும்னு சொல்லி அந்த கேண்டில் சொன்னது. ஓகே, ஐ மே பி ஸ்மால் பட் ஐ கேன் ஸ்டில் ஷைன் பிரைட், என்னால் பிரகாசமாக ஒளி வீச முடியும். ஓகே, as it lit up the room, it noticed the beauty of the shadow on the walls. ஓகே, ஹஸ்னா பொழுது, இட்டுனா அது, எது, அந்த கேண்டில், ஓகேயா, அந்த மெழுகுவர்த்தி. லிட் அப் அப்படின்னா ஒளியேற்றுதல்னு அர்த்தம். த ரூம் அப்படின்னா அந்த அறை. அந்த அறையில் அது ஒளியேற்றப்பட்டவுடன் ஒளியேற்றப்பட்ட பொழுது, ஓகேயா, லிட்டப்னா ஒளி ஏற்றியாச்சு கேண்டில். ஸோ அது அந்த ரூமில் வந்து அது ஒளி ஏற்றின பொழுது இட் நோட்டிஸ்ட், இட்னா அதுதான் அந்த கேண்டில். நோட்டிஸ்னா கவனித்து பார்க்குறது, கவனித்தல்னு அர்த்தம். நோட்டீஸோட பாசன்ஸ் நோட்டீஸ்டு, கவனித்தல். எதை கவனித்தது, த பியூட்டி ஆஃப் த ஷேடோ ஆன் த வால். த பியூட்டினா அந்த அழகு, ஆஃப் த ஷேடோ அப்படின்னா அந்த மெழுகுவர்த்தியோடைய அந்த ஷேடோ அப்படின்னா நிழல், ஓகேயா, நிழல். ஸோ அந்த நிழல் வந்து ஆன் த வால் அப்படின்னா சுவர், அதாவது வால்ஸ்னால் சுவர்கள், ஓகே, இந்த இடத்துல வால் அப்படின்னா சுவர், ஆன் த வால்னால் சுவற்றின் மேலே அந்த ஷேடோஸ் இருக்கு இல்லையா, நிழல்கள், அதோட ஷேடோ, அது அந்த அந்த அழகை வந்து அது கவனிச்சது, ஓகேயா. அந்த ஒளி ஏற்றின உடனே அந்த ஷேடோ இருக்கு இல்லையா, நிழல் வந்து அந்த வாலில் வந்து பட்ட உடனே என்ன ஆகும், அது பியூட்டியாக இருக்குன்னு சொல்லி அது நோட்டீஸ் பண்ணுச்சு, ஓகேயா. அந்த கேண்டில் நோட்டீஸ் த பியூட்டி ஆஃப் த ஷேடோ. ஷேடோ அப்படின்னா அதனுடைய நிழல்னு அர்த்தம். ஸோ நிழலினுடைய அழகு, பியூட்டி ஆஃப் த ஷேடோ அப்படின்னா நிழலினுடைய அழகை அது கவனித்தது. ஆன் த வால் அப்படின்னா சுவற்றின் மேலே அந்த நிழலினுடைய அழகை அந்த மெழுகுவர்த்தி கவனித்தது. இட் நோட்டீஸ் த பியூட்டி ஆஃப் த ஷேடோ ஆன் த வால்ஸ். ஓகே, த ரூம் சீம்டு பிரைட்டர். த ரூம்னா அந்த அறை. சீம்டுனா, சீமோட பாசன் சீம்டு அப்படின்னா என்ன அப்படின்னா தோன்றுதல் அப்படின்னு அர்த்தம், ஓகேயா, தோன்றுதல். பிரைட்டர் அப்படின்னா இன்னும் பிரகாசமாக, ஓகே, இன்னும் பிரகாசமாக அந்த அறை தோன்றியது, ஓகேயா, அந்த கேண்டில் ஏற்றினோன்னே, ஓகே, இந்த டார்க் ரூம், ஓகே, காட் இட். The room did not seem so dark anymore. The roomனா அந்த அறை. did not seem அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, did not அப்படின்னு வந்துட்டுனாலே பாஸ்ட் டென்ஸ். did not seem அப்படின்னா தோன்றவில்லைன்னு அர்த்தம். அதாவது seem அப்படின்னா தோன்றுதல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல seem அப்படிங்கிறது தோன்றலை. it did not seem so dark. ஸோனா ரொம்ப, டார்க்னா இருட்டு, ரொம்ப இருட்டாக அந்த அறை தோன்றலை, ஏன்னா ஆல்ரெடி லைட்டை ஏற்றியாச்சு இல்லையா. எனி மோர், இந்த எனி மோர் எங்கே வரும் அப்படின்னா இனிமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எனி மோர் வரும், ஓகேயா. த ரூம் டிட் நாட் சீம் ஸோ டார்க் எனி மோர். இனிமேல் அந்த அறை மிகவும் இருட்டாக இல்லை, தோன்றலை, ஓகேயா, தோன்றவில்லை. Okay, got it? The room did not seem so dark anymore. இனிமேல் அந்த அறை மிகவும் இருட்டாக தோன்றாது, ஓகேயா, ஏன்னா கேண்டில் ஏற்றியாச்சு. The candle realized that even in the toughest situation there is always something to be grateful for. The candle, அந்த மெழுகுவர்த்தி, realized அப்படின்னா ரியலைஸோட பாசன்ஸ் ரியலைஸ்ட், உணர்ந்து கொண்டது, ஓகேயா. that இந்த இடத்துல என்ன என்று அது உணர்ந்து கொண்டது. ஈவன் அப்படின்னா கூட அப்படின்னு அர்த்தம். இந்த அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம்.
டஃபஸ்ட் அப்படின்னா கடினமான, சுச்சுவேஷன் அப்படின்னா சூழ்நிலையில். அப்போ இந்த அர்த்தத்தில் என்ன அர்த்தம் போகலாம் அப்படின்னா கடினமான சூழ்நிலையில் கூட. ஸோ ஈவன் இன் த டஃபஸ்ட் சுச்சுவேஷன், கடினமான சூழ்நிலையில் கூட there is always something to be grateful for. there is நான் இந்த இடத்துல மொத்தமாகவே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். always அப்படின்னா எப்பொழுதும், something அப்படின்னா ஏதாவது, to be அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, be அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம், டுனா டு பி அப்படின்னா இருப்பதற்கு, கிரேட்ஃபுல் ஃபார் அப்படின்னா நன்றி உள்ளதாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ நன்றி உள்ளதாய் இருப்பதற்கு எப்பொழுதும் ஏதோ ஒன்று இருக்கிறது. ஓகே, இந்த கடினமான சூழ்நிலையில் கூட நமக்கு நன்றி உள்ளதாய் நாம் இருப்பதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது. அதாவது எவ்வளோ பெரிய டார்க் சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் there is பாசிட்டிவ் இன் எவ்ரி நெகட்டிவ் சுச்சுவேஷன். அதுதான் இதோட கான்செப்ட். எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் there is பாசிட்டிவ் இன் எவ்ரி நெகட்டிவ் சுச்சுவேஷன். அவ்வளோதான். எவ்வளோ பெரிய கஷ்டத்திலும் எந்த தீமைக்குள்ளேயும் நன்மைகள் இருக்கிறது, இருட்டு அறைக்குள் ஒளி மறைந்திருக்கிறது அப்படின்னு அந்த கேண்டில் ரியலைஸ் பண்ணிட்டு உணர்ந்து கொண்டது. ஓகே, காட் இட். moral என்னன்னு பார்க்கலாமா? ஸோ moral of the story is no matter how dark the situation, அதாவது எவ்வளவு இருளான சூழ்நிலையிலும் we have the power to choose, நமக்கு தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு ஆற்றல் இருக்கிறது. no matter how dark the situation. ஓகேயா, அதெல்லாம் மேட்டரே கிடையாது எவ்வளோ இருட்டான சூழ்நிலையாக இருந்தாலும். சரியா, we have the power to choose, தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை நம்மகிட்ட இருக்குது. we can focus on the negative. weனா நம்மால், நாம் முடியும், ஃபோக்கஸ்னா கவனம் செலுத்துதல், on the negative அதாவது எதிர்மறையின் மேல் கவனம் செலுத்தவும் முடியும். அல்லது find the positive, பாசிட்டிவான விஷயங்களை கண்டுபிடிக்கவும் முடியும். ஓகேயா, ஸோ நம்ம கையில் இருக்குது. சூஸ் தேர்ந்தெடுங்க. டு பி த லைட், சூஸ் அப்படின்னா தேர்ந்தெடுங்க. டு பி அப்படின்னா பீனா இரு, டுனாக்கு இருப்பதற்கு, த லைட் அப்படின்னா ஒளியாய் இருப்பதற்கு, இந்த டார்க்னஸ் அப்படின்னா இருட்டில், டார்க்னஸ்னால் இருட்டு, இந்த அப்படின்னா ஸோ இருட்டில் ஒளியாய் இருப்பதற்கு தேர்ந்தெடுங்கள். இருட்டுக்குள்ளே இருந்து விடாதீர்கள், இருட்டில் ஒளியாய் இருப்பதற்கு தேர்ந்தெடுங்கள். ஸோ இருட்டில் இருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க, மேபி நீங்கள் லைட்டாக இருக்கலாம். அதான் இந்த கான்செப்ட், அதான் இந்த கான்டென்ட்டோட கான்செப்ட். ஓகே, காட் இட். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.